அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய cbse 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பார்ட் 4 அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நாம் இங்கே சந்திச்சிட்ருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, லைஃப் ப்ராசஸினுடைய இன்ட்ரொடக்ஷன் சம்மந்தமாக தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் இருக்கிறதுல அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் என்னது? ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் வந்து இருக்குது. அந்த ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னது? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர் யுனைட்டட் டு பெர்ஃபார்ம் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மவுத்து, ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ்க்கு அடுத்து ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஏனஸ், லிவர், தென் பேன்க்ரியாஸ், இந்த மாதிரி நிறைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ different kinds of organs are there to perform a single function. It is called as digestion. டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கன்ஸ் வந்து சேர்ந்து வேலை செய்யுது. அதே மாதிரி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஆர்கன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சாதாரண ஒரு யூனிசெல்லுலார் பாக்டீரியா இருக்குது அப்படின்னாக்கா, அந்த யூனிசெல்லுலார் பாக்டீரியா வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸையும் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணும், எக்ஸ்கிரேஷனையும் அதுதான் பண்ணும், ரெஸ்பிரேஷனையும் அதுதான் பண்ணும், டைஜஷனையும் அதுதான் பண்ணும், ரீப்ரொடக்ஷனையும் அதுதான் பண்ணும். எல்லாமே அந்த ஒரு செல் மட்டும்தான் பண்ணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு செல்லும் எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுறது கிடையாது. தனித்தனியாக we are all organs to perform a separate functions. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐடியாவில் தான் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. We have seen previously how in multicellular organisms various body parts have specialized in the functions they perform. We are familiar with the idea of these specialized tissues and with their organization in the body of the organism. அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூஸு, அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஆர்கன்ஸ் தான் வந்து ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே செப்பரேட் ஃபங்க்ஷனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசனில் அல்லது ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து டிஷ்யூஸ் அண்ட் தேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, அந்த டிஷ்யூ, இந்த டிஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எல்லாமே சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது. அது எல்லாமே செப்பரேட் ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் தேர்ஃபோர் நாட் சர்ப்ரைசிங் தட் த அப்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் வில் ஆல்சோ பி த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லங்ஸ் வந்து ஆக்சிஜனை எடுக்குது. அட் தி சேம் டைம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அந்த ஆக்சிஜனை எடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் இங்கே தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அட் தி சேம் டைம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ டேக்கன் பை ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? வழக்கமாக வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது செப்பரேட் ஃபங்க்ஷன், சர்க்குலேஷன் அப்படிங்கிறது செப்பரேட் ஃபங்க்ஷன். எதுவாக இருந்தாலும் செப்பரேட் ஃபங்க்ஷன், ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி ஒர்க் செப்பரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தாலும் எல்லா செல்லுமே இட் வில் ரிசீவ் த ஃபுட் ஆஸ் வெல் ஆஸ் த ஆக்சிஜன் அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஸோ காமன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹவவர் திஸ் பொசஸ் அ ப்ராப்ளம். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கான். சின்ஸ் த ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஆர் நவ் taken up at one place in the body of the organisms. இப்போ நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை உள்ளே எடுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா டிஷ்யூவுக்கும் எல்லா செல்லுக்கும் தேவையான ஃபுட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தான் இருக்குது. அப்போ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருந்து அது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இட் ஷுட் பி டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. நாட் ஓன்லி தேட், அட் தி சேம் டைம் வி ஆர் இன்ஹேலிங் தட் ஆக்சிஜன் அண்ட் இட் வில் பி கோயிங் இன் டு த லங்ஸ். ஃப்ரம் த லங்ஸ் இட் ஷுட் பி டிரான்ஸ்மிட்டட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் அவர் பாடி த்ரூ த பிளட். அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஆர் நவ் taken up at one place in the body of the organism while all parts of the body, நம்ம உடம்புல
இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் அது தேவைப்படுது. திஸ் சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் அ நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இந்த இடத்துல நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்னா என்னது? நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட்டில் வந்து இருந்து கனெக்ட் ஆகி வரக்கூடிய ஆர்டரிஸ், வெயின்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பிளட், அதுக்கப்புறம் லிம்ஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அல்லது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்குள்ளே வரும். அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டை மட்டும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து எல்லா செல்லுக்கும் கொண்டு போகுதானா? இல்லை. நம்மளுடைய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புல லங்ஸில் இருந்து எடுத்து எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்குது. அட் தி சேம் டைம் எல்லா செல்லுக்குள்ளேயும் வந்து ஃபுட் மெட்டீரியல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அந்த இடத்துல எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அதில் வர பை ப்ராடக்ட் என்னது? CO2. அந்த CO2 அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் டியூரிங் த ரெஸ்பிரேஷன். நாட் ஓன்லி தேட், அட் தி சேம் டைம் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வில் ப்ரொவைட் சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்சஸ், அதாவது வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ், நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் வந்து செல்லுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஃபுட் மெட்டீரியல்ஸும் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணப்படுது. அட் தி சேம் டைம் அந்த செல்லுக்குள்ளே இருந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துக்கு தேவையான, அதாவது நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்போ செல்லுக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து அது லங்ஸுக்கு திரும்ப அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் எடுத்துகிட்டு வரணும். அட் தி சேம் டைம் அந்த செல்லுக்குள்ளே ரிலீஸ் ஆகக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக இந்த கிட்னிக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தாகணும். ஸோ அதுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தியரிட்டிக்கலாக இப்போ நான் சொன்ன விஷயத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் கேரிங் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் த பாடி. நம்மளுடைய உடம்புல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட் அண்ட் ஆக்சிஜனை மட்டும் கொண்டு செல்வதற்கு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸையும் கொண்டு போகுதுன்றதை சொல்லியிருப்பாங்க. when chemical reactions used the carbon source and the oxygen for energy generation, energy has been produced with the reaction of oxidation of food substances in our body to release energy. They create byproducts, and the byproducts என்னது? nitrogenous waste and carbon dioxide that are not only useless, அது நமக்கு தேவை கிடையாது, CO2 தேவை கிடையாது, nitrogenous waste தேவை கிடையாது, அதனால் என்ன ஆகும்? பட் குட் ஈவன் பி ஹார்ம்ஃபுல். நம்ம உடம்புக்குள்ளே தொடர்ச்சியாக இது இருந்து அதனுடைய அளவு அதிகமாகும் பொழுது இன்னும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கிறது. சரியா? ஹார்ம்ஃபுல் அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் சம் ஹார்ம்னஸ், அதாவது தீமையை விளைவிக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். தீஸ் வேஸ்ட் byproducts are therefore needed to be removed from the body. நம்ம உடம்புல இருந்து அதை வெளியில் அனுப்பப்பட வேண்டும். அந்த அனுப்பப்படக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இஃப் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் த body design in multicellular organisms are followed, a specialized tissue for excretion will be developed. நமக்கு இருக்கிறது கிட்னி. அந்த கிட்னி வந்து it is an organ for excretion. It is receiving the blood and it is filtering the blood and it is sending to the circulatory system again, and the waste materials has been removed into the ureter. அந்த urinary system பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கிட்னி இருக்கும், யூரிட்டர் இருக்கும், யூரினரி பிளாடர் இருக்கும், யூரித்ரா இருக்கும். அப்போது கிட்னி வந்து யூரிட்டர் வழியாக தேவையில்லாத சப்ஸ்டன்சஸை வெளியில் அனுப்பிச்சிடுது, தேவையான சப்ஸ்டன்ஸை பிளட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுது. அந்த பிளட்டு பியூரிஃபை ஆகி திரும்ப உடம்பு ஃபுல்லாக எல்லா சைடாருக்கும் போகுது. அதுக்கப்புறம் அந்த போன பிளட் என்ன ஆகும்? எல்லா செல்ஸ்லேருந்தும் தேவையில்லாத நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து இந்த கிட்னி கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும், கிட்னி பியூரிஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன். இது நம்ம உடம்புல மட்டும் இல்லை, நிறைய டெவலப்டு ஆர்கானிசம்ஸில் கிட்னி இருக்கும். அது போக எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒவ்வொரு கிங்டம்லையும் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் தட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வில் நீட் டு டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் அவே ஃப்ரம் த செல்ஸ் டு திஸ் எக்ஸ்கிரீட்டரி டிஷ்யூ. இந்த எக்ஸ்கிரீட்டரி டிஷ்யூ மூலமாக தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ நாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபுட் மெட்டீரியல்ஸு அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவைப்படுது, அது வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு வினை மூலமாக அல்லது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வினையின் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக 2 ப்ராசஸஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது என்னது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் oxygen and food materials, it will be supplied to all the cells in our body. and excretion அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையும் படிச்சிருக்கிறோம். அப்படின்னா என்னது அப்படின்னா செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய CO2 and waste substances, it will be removed through the lungs and the kidney respectively. இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.